திருமறை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். பால்ஸ் கன்வர்ஷன், பவுலினுடைய மனமாற்றம். மனமாற்றம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? மனமாற்றம், ஒரு மனிதனுடைய மனமாற்றம் எத்தனை தலைமுறைக்கு பிரயோஜனமாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால்தான் நாம் இன்றைக்கி நம்முடைய தலைமுறையே மாற்றுவதற்கு நம் ஒருவருடைய மனமாற்றம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, உணவு ரொம்ப முக்கியமான விஷயம். உயிரோடு இருக்கணும்னா உணவு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. இப்போது இந்த உணவினாலேயே ஒருவர் பரலோகம் போவது, இந்த உணவு வழியாக கடவுளை அடைவது, இந்த உணவு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் தங்கள் மதங்களில் முயற்சி பண்ணுறாங்க. ரொம்ப உணவு சார்பாகவே அவங்க வாழ்க்கையில் எல்லாமே செய்வாங்க. உணவே பிரதானமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு. தாங்கள் உணவுக்காகத்தான் உயிர் வாழறோன்ற அளவில் கூட இருப்பாங்க. அப்படி நேர எதிரில் பார்த்தோம்னா எதுவுமே சாப்பிடாமல், தண்ணி குடிக்காமல், உபவாசமாக இருந்து, உண்ணா நோன்பு இருந்து கடவுளை அடையலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போது வாயில் சாப்பிட்டு அது ஒன்றுமில்லாமல் போகிற இந்த சாதாரண உணவினாலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வழி இருக்கா? இல்லை. சரி, உணவையே சாப்பிடாம நம்மை வருத்தி கொள்வதனாலே ரட்சிக்கப்பட முடியுமா? முடியாது. அப்போ நம்முடைய ரட்சிப்புக்கு நாம் உபவாசமாக இருக்கிறதோ அல்லது உணவின் வழியாக ஏதாவது ஒரு விஷயத்தை அடையலாம், ரட்சிப்பு அடையலாம்ன்றதோ ரெண்டுமே தவறான ஒரு வழிமுறை தான். அப்போது இந்த உணவு இந்த உடல் வாழ்வதற்காக ஒரு சாதாரணமான ஒரு தேவை தான், அது அவசியமான தேவை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்துக்கு இந்த சாப்பிட்ற உணவோ அல்லது சாப்பிடாமல் இருப்பதோ பிரயோஜனம் கொடுக்காது. இதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இந்த நிகழ்ச்சியில் இன்னும் பல வசனங்களை கொண்டு இதை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நல்ல கவனிங்க, வசன குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்க. கேள்வி இருந்தால் எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் உதவி செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேயர்களே. நாம் தொடர்ந்து தர்சு பட்டணத்தானாகிய சவுலுடைய மனமாறுதலை படித்தும் கேட்டும் வருகிறோம். உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களே, கண்மணிகளே, தோழர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும், அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய நல்வழியிலே நடக்க வேண்டும். இன்றைக்கு தொலைக்காட்சியில் நூற்றுக்கணக்கான போதகர்கள் தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக, வருமானத்துக்காக, மதிப்புக்காக ஊழியங்களை செய்வதை நீங்கள் கண்டு சலித்து போயிருக்கீங்க. ரெண்டாவது, அவர்கள் சொல்கிற போதனைகள் கிறிஸ்துவனுடைய போதனையா, அப்போஸ்தலர் நமக்கு எழுதி வைத்த சத்தியங்களா, ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் எருசலேமில் கூடினார்களே அவர்களைப் போல நாம் நடக்க வேண்டிய சத்தியங்களா என்று நாம் ஆய்ந்து பார்த்தால் அது அப்படி இல்லை. ஆகவே தான் நாம் வேதாகமத்துக்கு திரும்ப வேண்டும். We must return to the Bible. சவுல் எவ்விதமாக மனமாறுதலை அடைந்தான் என்ற விஷயத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் சில தகவல்களை நமக்கு தருகிறது. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். சாப்பிடல, தண்ணி குடிக்கலை, 3 நாள். சகோதரில் இந்தியா போன்ற நம்முடைய நாட்டில் இந்த விரதம் இருப்பது, விரதம்னா தான் உபவாசம், சாப்பிடாமல் இருக்கிறது. இந்த விரதம் இருப்பது பெண்களுக்கு ரொம்ப அதிகம். ஒரு வாரத்தில் ஒரு பொழுது, இரு பொழுது, கிருத்திகை அப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் ஓய்ந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மத விஷயங்களில் பார்த்தீங்கன்னா 40 நாள் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறது, இருவேளை சாப்பிடாமல் இருக்கிறது. நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடனாலும் நாம் உயிர் வாழ்வதற்காக தேவன் நமக்கு உடலை கொடுத்துருக்கார். ரெண்டாவது, இந்த உடல் இருந்தால் தான் இது மேலே ஒரு உடையை நாம் போட்டுக்கொள்ள முடியும். அப்போது உயிரையும் உடலையும் கொடுத்தவர் நமக்கு உணவையும் உடையும் கொடுப்பார் என்று வானத்தில் பறக்கிற பறவைகளைப் போல நாம் நம்பி வாழ வேண்டும். பூமியிலே மலர்கிற மலர்களைப் போல நாம் நம்பி வாழ வேண்டும். ஒரு சின்ன கேள்வி,
எது பெரியது? உங்களுடைய உடை விலையேற பெற்றதா, உங்களுடைய உணவு அதி முக்கியமானதா? ரெண்டுமே உண்மைதான். ஆனால் அதி முக்கியமான உணவும் விலையேற பெற்ற உடையும் நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே அனுபவிக்க முடியும். சரி, நான் அதிகமாக சாப்பிடணுன்றதுனால 1.5 அடி உயரமாயிட முடியுமா? முடியாது. ஆக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உயரம் அகலத்தையும் மாற்ற முடியாது. ஆகவே என் சகோதரர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் அதன்படி நடக்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தும் ஆனவைகள் அல்லவா? 27ஆம் வசனம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ரொம்ப கவலைப்படுறதுனால, சாப்பாடு இல்லை துணி இல்லைன்றதுனால நம்ம உடம்பு ஏதாவது மாற்றம் அடையுமா? உயரமாயிடுமா? அதனால் கடவுள் நமக்கு கொடுத்த கூடு, இந்த பை, இந்த தோல் உடை, இந்த உடல் அவருடைய கிருபை. ஆகவே என்ன சொல்கிறாரு? ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் அவர்களுடைய அவைகளுக்குன்னு ஒரு உருவம் இருக்குது, ஒரு தோற்றம் இருக்குது. அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவன் கொடுக்குறாராம். அதை நம்ம எல்லாரும் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த ஒரு பறவையும் ஒரு ரேஷன் கடையில் போய் ரேஷன் வாங்கலை. எந்த ஒரு பறவையும் விதைச்சு அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கறதில்ல. எந்த ஒரு பூக்களும் நெய்து அழகான வண்ணத்தை அவைகள் அணிவதில்லை. ஆகவே உணவும் உடையும் உறவிடமும் தேவன் நமக்கு கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு மனிதன் தன் உணவை நிறுத்தி விடுகிறதுனாலோ, தண்ணீரை குடிக்காமல் இருக்கிறதுனாலோ ரட்சிக்கப்பட முடியுமா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், 3 நாள் நீங்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்தீங்கன்னா ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு உபதேசம் இருந்தால் புதிய ஏற்பாட்டில் உலகத்திற்கு எல்லாருமே செய்வாங்க. சில பேர் நினச்சதுக்கெல்லாம் உபவாசம் எடுப்பாங்க, மத அளவில் எடுக்கிறாங்க, மார்க்க அளவில் எடுக்கிறாங்க. உபவாசமாக இருப்பது நல்லது. எப்போ நல்லதுன்னா, இந்த உடம்பு ரொம்ப மோசமான நிலைக்கு போகும்போது, அதிகம் பித்தம் ஏறும்போது, அஜீரணம் ஏற்படும்போது நம்ம உபவாசமாக இருக்கிறது நல்லது. கொழுப்பு ஏறி இந்த உடலை குறைக்கிறதுக்காக உபவாசமாக இருக்கிறது நல்லது. ஆனால் ஆத்மாவுக்கு அது ரட்சிப்பாக மாறுமானா மாறாது. இங்கே சவுல் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். நீங்கள் நினைக்கலாம், இந்த சாப்பிடாமல் இருக்கிற அந்த கண்டிஷன் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும் என்று நீங்கள் நினச்சா தப்பு. ரோமருக்கு எழுதிய நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய மக்கள் உணவின் மீது விழுந்து படுக்கக்கூடாது. இன்றைக்கி உணவை மனிதர்கள் முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க. ஒரு கடந்த நூற்றாண்டு வரைக்கும் கஞ்சும் கூலியும் கொஞ்சமாய் சாப்பிட்டு பழகின உலகளாவிய மக்கள் இன்றைக்கு ஒரு பெரிய கடைத்தெருவுக்குள்ளே போய் ஒரு சிறிய வண்டியில் வேண்டிய உணவெல்லாம் அள்ளி போட்டுக்கிறாங்க, பொருட்கள்லாம் வாங்கிட்டு வராங்க. அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய புத்தகம் ஒரு 6-8 பக்கத்தில் விலைப்பட்டியல் ஒன்று இருக்கும். நமக்கே பிரம்மாண்டமாக இருக்கும் அது பார்க்க. இவ்வளோ உணவு இருக்குது அந்த ஹோட்டலில், இத்தனை தயாரிப்புகளா? ஆம், அத்தனையும் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இன்றைக்கி நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் எல்லா ஹோட்டலும் நிரம்பி ஒழிவதை பார்க்குறோம். இந்த நூற்றாண்டில் மனிதன் சாப்பிட்ட மாதிரி எந்த காலத்துலையுமே சாப்பிட்டதில்லை. இன்றைக்கி நம்ம வீட்டிலே எடுத்துங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை வகையான பொரியல், அவியல், சமையல், எத்தனை வகையான இனிப்புகள், எத்தனை வகையான காப்பி, எத்தனை முறை நம்ம போடுறோம், எத்தனை காரியங்களை செலவு செய்கிறோம். இதெல்லாம் கூட ஒரு வகையில் நாம் அதிகமான பாவம் செய்வதற்கும், தேவனை விட்டு விலகுவதற்கும், நம்முடைய சரீரங்கள் கெட்டு போவதற்கும், அதிக நோய்கள் உண்டாவதற்கும் காரணமாக இருக்கிறது.
இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அற்புதமான முறையில் செங்கடலை திறந்து வனாந்திரத்தின் வழியாக அழைத்து கொண்டு வந்தபோது 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அவர் ரட்சித்திருந்த போது, எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா பொன்னையும் வெள்ளியை எடுத்து அவர்களுக்கு கொடுத்த போது, அதையெல்லாம் வைத்திருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றி கெட்டவர்களாக வாய்க்காக அவர்கள் அலைந்தார்கள். அந்த வாயாலேயே தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், பாவம் செய்தார்கள் என்ற தகவல் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? பேனால் அடிக்கோடிடுங்கள். நாம் எகிப்தில், கவனிங்க, கிரயம் இல்லாமல், அப்படின்னா விலை இல்லாமல், ஃப்ரீலி சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளீரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. தேவன் அவர்களை அற்புதமாக வழி நடத்துகிறார். அவர்களில் ஒருவனும் பலவீனன் இல்லை, ஒருவனும் இயற்கையாக மரணம் அடையலை. அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் அந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்தாங்களே, அவர்கள் உரலில் போட்ட இடிக்கப்பட்ட மக்களைப் போல இருந்தாங்க. அவர்களை நசுக்கினாங்க, எப்போதும் அடித்தாங்க. அவர்களுக்கு வைக்கோல் கூட கொடுக்கல. அந்த வைக்கோலில் ஒட்டி இருக்க ஒரு கோதுமை அவனுக்கு கிடைக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அதே ஜனங்க இப்பொழுது என்ன சொல்கிறாங்க? எகிப்தில் எங்களுக்கு இலவசமாக கிடைச்சது, மீன் கிடைச்சது, இறைச்சி கிடைத்தது, வெள்ளைப்பூண்டு கிடைச்சது, வெங்காயம் கிடைச்சது, கொமட்டி காய்கள் கிடைத்தது, எல்லா காயும் எங்களுக்கு இலவசமாக கிடைச்சிது. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தை விட்டு விலகிற மக்கள், கர்த்தரை அறியாத மக்கள், இந்த உலகமே சதமென்று வாழ்கிறவர்கள், கையும் வாயுமாய் எப்பொழுதும் இருக்கிறவர்கள், காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தின்று கொழுக்கிறவர்கள், தேவனற்றவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட இந்த கடுமையான ஒரு வியாதி இருக்கிறத நான் பார்க்குறேன். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அளவுக்கு மீறி உண்ணுகிறார்கள். அதனால் அவர்கள் நோய்படுகிறார்கள். அவர்கள் ஊழியத்து கொடுக்க வேண்டிய ஜீவனுள்ள காணிக்கையை கொடுக்காமல் போனாங்க. தின்று கொடித்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய வீடுகளில் கொழுப்பேறிய குழந்தைகளை பார்க்குறோம். அவர்கள் மிகவும் குண்டாக வீங்கி போயிருக்கிறார்கள். சொல்லுவாங்க, வயிறு சுண்டினால் உடல் சுண்டும், வயிறு குறைஞ்சா உடம்பு குறையும். ஆனால் இன்றைக்கி வயிறு தொப்பையானதுக்கு காரணமே உண்டதனால் தானே. சகோதரர்களே, இங்கே சவுல் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இது அவனுக்கு ரட்சிப்பல்ல, அது அவனுக்கு ஒரு காத்திருக்கும் காலம், மனம் திரும்புகிற ஒரு வேலையாக தான் இருந்தது. இப்பொழுதெல்லாம் இந்த கிறிஸ்தவத்தில் உள்ள மதவாதிகள் மத்தியில், குறிப்பாக பெந்தேகோஸ்து சமயத்தினர் மத்தியில், வாரத்தில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போன்ற நாட்களில் உபவாச கூட்டம் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அது நல்லா உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, காலையில் எல்லாம் சாப்பிட்ருவாங்க, 9 மணிக்கு உபவாசம் கொடுத்து போகிறாங்க. 1 மணிக்கு கூட்டம் முடியும். முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பிரியாணி போடுவாங்க. சகோதரில் நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறாங்க, 9லேருந்து 1 மணி வரைக்கும் அவங்க கூட சாப்பிட்றதில்ல. நம்முடைய கணவர்கள் வேலைக்கு போகிறாங்க, வேலை ஸ்தலத்தில் காலைல 9 10லேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் அவங்க கூட சாப்பிட்றதில்ல, அதுக்கு மேலே தான் சாப்பிட்றாங்க. அப்போது காலை 9லேருந்து 1 மணி வரைக்கும்ன்ற இந்த கணக்கு ஒரு உபவாசமா? இது வெக்கக்கேடா தெரியலையா? எவ்வளோ நாளைக்கு இதை நம்ம சொல்லி ஏமாற்றுவோம்? இதை நடத்துகிற அந்த போதகர் அவர் வீட்டுக்குள்ளே ஓடி ஓடி சாப்பிட்டுட்டு விசுவாசிகளை இப்படி ஒரு மாய்மாலத்துக்குள்ளே வழி நடத்துகிறத நான் கேவலமாக பார்க்கிறேன். உண்மையான உபவாசம் நம்முடைய நெஞ்சை கிழித்து கொள்ளுதல், நம்மை குட்டிக் கொள்ளுதல், நாம் சாமலில் உட்காருதல், உபவாசத்தின் போது நாம் சாப்பிடாமல் விட்ட பொருளை எல்லாத்தையும் சேர்த்து ஏழைகளுக்கு நாம் கொடுத்துடணும். அதான் உண்மையான உபவாசம். உபவாசத்தில் நம்ம எதை வெறுக்கிறோமோ அதை மீண்டும் நாம் செய்யக்கூடாது. அதான் உண்மையான உபவாசம். உண்மையான உபவாசம் நம்முடைய மனதை சீர்படுத்துவதற்காக. ஆனால் அதை விட்டுட்டு தொழில் ரீதியாக பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஒரு பொழுதை போக்கிவிட்டு
நான் உபவாசமாக இருந்தேன், உபவாச கூட்டம். நீங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கேலண்டர்களில், டைரியில், விளம்பரங்களில் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம். இது ஒரு தொழில் ரீதியாக செய்கிறாங்க. ஒரு தொழில் ரீதியாக செய்கிறது உபவாசம் அல்ல. ஒரு கணவர் இறந்துட்டார், மனைவி, அந்த குடும்பம், அவருடைய உறவினர்கள் எல்லாரும் சாப்பிட்றதில்லை. அதை அடக்கம் செய்து விட்டு வருகிற வரைக்கும் அவர்கள் அமைதியாக இருப்பாங்க. சில சமயங்களில் 8 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் கூட ஆகும். யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த துக்கத்து நிமித்தமாக அவங்க சாப்பிடல. இப்போது நீங்கள் வலுக்கட்டாயமாக சபையில் ஒரு உபவாசமாக இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட, நம்முடைய வீட்டார் ரட்சிக்கப்பட, நம்முடைய பாவ குணங்களிலிருந்து நாம் விடுதலையாக, நாம் நம்மையே ஜெயிக்க நாம் உபவாசமாக இருப்பது நல்லது. ஆனால் அப்படிப்பட்ட உபவாசம் நடத்தப்படுகிறதா? ரெண்டாவது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போஸ்டர் போடுறாங்க, உபவாச திருவிழா. முதல்ல திருவிழான்னு சொன்னாவே அது சரீர சம்பந்தமான சந்தோஷம்னு அர்த்தம். விக்கிரக வழிபாடுகளின் வெளிரங்கமான அடையாளம். இன்றைக்கி ஊரெல்லாம் திருவிழா கொண்டாடுறாங்க. கிறிஸ்தவர்கள் உபவாசத்தை திருவிழாவாக கொண்டாடுகிற அளவுக்கு சாத்தான் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நாம் உபவாசமாக இருப்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. இவங்க போஸ்ட் அடித்து ஒட்டுறாங்க. இதில் வேறு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த போதகர்கள் இருக்காங்க பாருங்கள், நாங்கள் 40 நாள் உபவாசமாக இருக்கார் ஐயா அப்படின்னு சொல்லி ஊரே ஏமாற்றி கொண்டிருப்பாங்க. ஆனால் கேட்டால் நான் எதுவுமே சாப்பிடலன்னுவாங்க. ஆனால் எல்லாவற்றையும் திரவ உணவாக அவர் சாப்பிடுவார். நீ ஒன்றா போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் திரவத்தின் அளவில் வாட்டரி பேஸ்டு ஃபுட்டாக சாப்பிடுவார். சில பேர் சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கிட்டு உபவாசமாக இருக்குன்னு சொல்கிறவங்களும் உண்டு. நீங்கள் 40 நாளைக்கு திரவ உணவு சாப்பிட்டு இருக்கலாம். இன்றைக்கி டைஃபாய்டு வந்த ஆள் வாயில் எதுவும் சாப்பிட முடியாது. கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு அந்த குளுக்கோஸு, சாத்துக்குடி ஜூஸு, இப்படி ஜூஸ்லேயே தான் அந்த மனுஷன் வாழ்கிறான். இப்போ அதை போய் உபவாசம்னு சொல்லுவீங்களா? அதனால் சகோதரர்களே, உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது. ஒருத்தர் என்கிட்ட வந்தார், பாருங்கள் 3 நாள் பார்வை இல்லாமல் புசியாமல் குடியாமலும் சவுல் இருந்தார், அதுபோல் நாங்கள் இருக்கிறோம். சகோதரனே, புசியாமலும் குடியாமலும் இருந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. சவுல் ஏன் அப்படி இருந்தார்னா, அவர் நினச்சி பார்த்தார், தன்னுடைய சொந்த கையால் எத்தனை காரியங்களை அவர் செய்தார், எத்தனை கொலை செய்வதற்கு அவர் காரணமாக இருந்தார், எத்தனை பேருடைய இரத்த பழிக்கு அவர் காரணர். குறிப்பாக சேவான் கல்லெறியப்படும் போது அதற்கு உடந்தையாக அந்த வஸ்திரங்களை சாட்சியாக வைத்து கொண்டு நின்றவர் இந்த சவுல் தான். அவன் மீது ஒவ்வொரு கல்லாக விழும்போது, அவனுடைய உடலிருந்து ரத்தம் தெரிக்கும் போது, அவன் தரையில் கடைசியில் கற்குயிலுக்குள் விழுந்து சாகும்போது அதையெல்லாம் அவர் கண்டார். தேவனுடைய சபையை அதிகமாக பாழாக்கினார். உலக வரலாற்றிலேயே சபைக்கு எதிராக ஒரு தனி மனிதன் போராடின ஒரு காலம் இருக்குமானால் அது சவுலுடைய காலம்தான். கடந்த நூற்றாண்டில் ஹிட்லர் யூதர்களுக்கு எதிராக போராடி ஏறக்குறைய 6 லட்சம் பேரை அவன் கொன்றான் என்ற தகவலை சரித்திரத்தில் படிக்கிறோம். போன வருஷத்தில் இலங்கையில் ராஜபக்ஷே 1.5 லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்களை சுட்டு கொன்றார் என்ற தகவலை நாம் படிக்கிறோம். ஒரு தனி மனிதர்கள் எவ்வளோ பெரிய போராட்டம் செய்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய பேரழிவை கொண்டு வராங்கன்னு பாருங்கள். சவுல் கூட பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினதுக்காக அவன் மனம் வருந்தினான், அவன் அழுது தீர்த்தான், அவனால் சாப்பிட முடியல. சகோதரர்களே, இந்த காலையில் நீங்கள் உங்களுக்கு விரோதமாகவும், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாகவும், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாகவும், உங்கள் சகோதரர்களுக்கு விரோதமாகவும் நீங்கள் மீறி போன காரியங்கள், தாண்டி போன காரியங்கள், உங்களால் உடைந்த குடும்பங்கள், உங்களால் பிரிந்த குடும்பங்கள், இதையெல்லாம் நினச்சி பார்த்து கண்ணீரோடு நாம் மனம் திரும்ப வேண்டும். தேவன் நாம் மனம் திரும்பும்போது மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு சக்தியை தருகிறார் என்று நாம் படிக்கிறோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவளுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. ஒரு பெரிய இயந்திரம், அதில் பல
பெரிய பற்சக்கரங்கள். அந்த பற்சக்கரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. அது தேய்மானம் இல்லாமல் வேகமாக சுற்ற வேண்டுமானால் மசக்கு எண்ணெய் என்று ஒன்றை ஊற்றுறாங்க, அதாவது கிரீஸ் போடுறாங்க. அதனால தான் பெரிய இயந்திரங்கள் சீராக இயங்குகிறது. அது மாதிரி ஒரு பாவியாகிய மனிதன் மனம் திரும்பும்போது தேவனுடைய தயவு, ஆங்கிலத்தை குட்னஸ் ஆஃப் காட், அவனுக்கு கொடுக்கப்படுதான். நீங்கள் உண்மையாக மனம் திரும்பும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று நாம் படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், அதிகமாக அழுது கணவன் போனார், அப்பா இறந்துட்டார், ஏதோ ஒரு காரணத்துக்காக அழுது அப்படியே அழுதுகிட்டே செத்து போகிறவங்களும் உண்டு. அது லௌகீக துக்கம், சரீர சம்பந்தமான துக்கம். அந்த நினைவாலேயே செத்து போவாங்க. கணவர் இறந்த உடனே மனைவி இறந்துருவாங்க, மனைவி இறந்த உடனே கணவர் இறந்துருவார். தீஸ் ஆர் த ஃபிசிக்கல் டெத். ஆனால் உண்மையான மனம் திரும்பும்போது, அதற்காக நாம் கண்ணீர் விடும்போது, அந்த மனம் திரும்புதல் நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக வழி நடத்துதான். ஆகவே கண்ணீர் விட்டு அழுகிறதுனாலோ ஒருவன் உபவாசமாக இருக்கிறதுனாலோ முடிவு சரீர சம்பந்தமாக இருந்தால் அதில் நஷ்டம்தான் இருக்கும். ஆவிக்குரிய விஷயமாக இருந்தால் அதில் லாபம் இருக்கும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் மீண்டும் வாசிக்கிறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. இதுக்காக தான் தமஸ்கு பட்டணத்தில் போய் சேர்ந்த சவுல் 3 நாள் அவன் சாப்பிடாமலும் குடியாமலும் இருந்தான். அவன் மிகுந்த துக்கம் கொண்டிருந்தான். சவுதில் இந்த காலையில் எப்படி ஒரு அடைமழை புறப்பட்டு வரும்போது வானம் கருத்து இருள் அடைகிறதோ அவ்விதமாக மனம் திரும்புவதற்கான ஒரு ஆவியுடைய மக்களாக உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாகும்படி உங்கள் அக்கிரமங்களை யோசித்து பார்த்து அவைகளிலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வாருங்கள், மனம் திரும்புங்கள். இளைய குமாரன் தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருந்த ஒரு பன்றிகள் தின்னும் உருண்டையை பார்க்குறான். அது அவனால் சாப்பிட முடியல. ஏன்னா அந்த முதலாளி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த உணவு கூட அவனுக்கு இல்லை. அப்போ அவன் சொன்னான், நான் சாகிறேன், என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு எவ்வளோ உணவு இருக்கிறது. அது அவனுடைய மனம் திரும்புதல். அப்பொழுது அவன் எழுந்து தகப்பனுடைய வீட்டுக்கு ஓடிப்போனான். அவனுடைய புத்தி தெளிந்தது என்று நாம் படிக்கிறோம். அது போன்ற ஒரு மன திரும்புதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, எளிமையான ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் உமது வார்த்தைகளின்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்திடலும். எங்களுக்கு வேண்டிய மனம் திரும்புதலை தாரும். ஆண்டவர் இயேசு நிமித்தமே ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். த கன்வர்ஷன் ஆஃப் பால், பவுலின் மனமாற்றத்தை குறித்து தொடர் செய்தியாக கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள். இந்த சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களே, இந்த ஒரு தொடர் ஒரு பெரிய பரபரப்பை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சவுலுடைய மனமாற்றம், இதில் என்ன முக்கியத்துவம் என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தியெல்லாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக இது எவ்வளவு அருமையாக இருக்கிறது, நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, நம்முடைய சந்தேகங்களை தெளிவிக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு கிரியைகளின் ஒரு கட்டளையாக இருந்தது. இதை செய்தால் நீதி கிடைக்கும், இதை செய்தால் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று. உலக மதங்களிலும் கூட கர்மா என்று சொல்கிறார்கள். நாம் செய்கிற வினைதான் நமக்கு நன்மையாகவும் தீமையாகவும் மாறும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் நிறைய உணவு சாப்பிடுவதால் அல்லது சாப்பிடாமலே இருப்பதால் அவனுடைய ஆன்மா ரட்சிக்கப்படாது. அப்படியானால் என்ன செய்வது? ஆகாரமும் அல்லது ஆகாரம் புசியாமல் இருப்பதும் அவனுக்கு ரட்சிப்பை தருமா? இதை குறித்து தான் இந்த நாளிலே நீங்கள் கேட்டீர்கள். ஒருவேளை இது நாள் வரைக்கும் நீங்கள் சரீரத்தை ஒடுக்கி மனித பாரம்பரியங்களைப்படி எத்தனையோ முறை உபவாசம் இருக்கலாம்,
அது உங்கள் சரீரத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆனால் உங்கள் ஆத்மாவுக்கு அது ரட்சிப்பை கொடுக்காது. இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். புசியாமலும் குடியாமலும் இருப்பது மனிதனுக்கு ரட்சிப்பை தருமா? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். ஆம் இல்லை என்று ஒரு வரியில் கூட நீங்கள் பதில் எழுதலாம். வசனத்தின் குறிப்போடு எழுதினால் சிறப்பாக இருக்கும். கேள்வி இதுதான், புசியாமலும் குடியாமலும் இருப்பது மனிதனுக்கு ரட்சிப்பை தருமா? எழுதிக் கொண்டீர்களா? உடனே பதில் எழுதுங்கள். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பதில் அனுப்புகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் எங்களிடத்தில் அஞ்சல் வழியில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வேதாகம பாடம் உண்டு, வாங்கி படியுங்கள், அழகிய சான்றிதழ் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வேர்வை சக்தி, கிறிஸ்துவின் சபை, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது போன்ற ஆவிக்குரிய புத்தகங்கள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். இதே தொடரை பற்றி மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். நீங்கள் பெற்ற விழிப்புணர்வை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது நல்ல ஒரு விஷயம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மாசெல்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறீற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 938550